பாய் சொல்லு. நல்லா கூட்டிகிட்டு வருவாங்க. எல்லோரும் ஷாப்பிங் கிளம்பிட்டோம். சந்தைக்கு போகிறோம் நாங்களாம். எங்கள் மூத்தரம் கிளம்பிட்டாங்க. பையன் ஒரே ஆடம், கார் சாவி தரமாட்டேன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் ஒரு வழியாக வாங்கிட்டாங்க. ஆமாம், உங்களுக்கு கண்டிப்பாக பெயிண்ட் அடிச்சு ஆகணும்ல. வெடிப்பு வேறு, பழடிஞ்ச வீடு மாதிரி இருக்குது. சோபர்னிக்கா ஹாய் சொல்ல. பொண்ணு தொடக்கூடாதுடா. டெய்லி ஈவினிங் என்னோடய மூத்தாரும் பையனும் பார்க்குக்கு போகிறாங்கன்னு சொல்லுவேன். அதுதான் இந்த பார்க்கு. இங்கே தான் அவங்க வருவாங்க, பையன் விளையாடுவாங்க, மூத்தார் வாக்கிங் பண்ணுவாங்க. ஆக்சுவலி இன்றைக்கி நாங்கள் பீச் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். கிளைமேட் நல்லால குழந்தைய வச்சுட்டு போக வேண்டாம் அப்படின்னு மாமியார் சொல்லிட்டாங்க. ஸோ உடனே நாங்கள் வெஜிடபிள் வாங்குறதுக்கு சந்தைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பிளான் சேஞ்ச் பண்ணிட்டோம் நாங்கள். அதனால் நாங்கள் குடும்பமாக சந்தைக்கு போகிறோம். 4:30 மணிக்கெலாம் நாங்கள் இறங்கிட்டோம். அப்போவே பார்த்திங்கன்னா எங்களுக்கு செம்ம டிராஃபிக் இருந்துச்சு. ஹஸ்பண்ட் வந்து 3 மணிக்கே இறங்குங்கன்னு சொன்னாங்க. மம்மியை சொன்னாங்க டீ குடிச்சிட்டு போகலாமே அப்படி சொன்னாங்களா. அதனால் அப்படி இப்படி டீ குடிச்சிட்டு கிளம்புறதுக்கே 4:30 ஆகிடுச்சு. இருந்தாலும் கிளம்பிட்டோம் நாங்கள். இன்றைக்கி எப்படி இருந்தாலும் வெளியில் இறங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு. என்ன ஒன்று, நாங்கள் பிளான் பண்ணும்போது பீச்சுன்னு பிளான் பண்ணோம் இல்லையா, அப்போ பார்த்திங்கன்னா கிளைமேட் வேறு மாதிரி இருந்துச்சு. அப்படி இருட்டிக்கிட்டு மழை வர மாதிரி இருந்ததுனால தான் மாமியார் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் வாங்கலான்னு இறங்கினப்போ நல்ல வெயில் சொதப்பிருச்சு இன்றைக்கி எங்களுக்கு. ஒரு வழியாக நாங்கள் வந்து சேர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. அப்படியே ஸ்ட்ரைட்டாக போட்டுருப்பாங்க சந்தை. எல்லா பொருளுமே இருக்கும். நமக்கு தேவையானது என்னவோ எல்லாமே வாங்கிட்டு போகலாம். எல்லாம் காரு நிற்குது பாருங்கள். என் ஹஸ்பண்ட் பார்த்துட்ருக்காரு எங்கே வந்துட்டு நிப்பாட்டலான்னு சொல்லிட்டு. எங்கள் மாமியார் தான் ஐடியா கொடுக்குறாங்க, இங்கேன்னு வேண்டாம் அங்கே நிப்பாட்டு அப்படி சொல்லியிருக்காங்க. அதை கேட்டு நடக்கிறாங்க ஹஸ்பண்ட். அவ்வளோதான், குடும்பமாக களத்தில் இறங்கிட்டோம். ஒன்று ஒன்றா பார்த்துட்டு போகிறோம் நாங்கள். இது நாங்கள் வாங்கினது தான். வெங்காயமும் பூண்டும், சின்ன வெங்காயம் சாம்பாருக்கு. என்ன கீரை? நல்லா பச்சை பசைன்னு இருக்கு, சூப்பராக இருக்கு கீரை. சாம்பிராணி எங்கள் மூத்தார் இங்கே தான் நின்றுட்டு இருந்தார். அவருக்கு மனசே இல்லை இந்த இடத்த விட்டு வர்றதுக்கு. இதை வாங்கி ஆகணும்னு சொல்லி ஒத்த காலை நின்றுட்டு இருந்தார். இன்னொன்று பார்த்தா தான் நான் வந்து நின்றுட்டேன். ஏன்னா பையனுக்கு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு இதை சாப்பிட பழக்கப்படுத்திடணும். சீசனாக இருக்கும்போது தானே இதெல்லாம் கிடைக்கும். அதனால் இங்கே வந்துட்டேன். இதை நான் வாங்கினேன். ஆனால் எல்லாருமே தான் சாப்பிடணும். ஆனால் மெயினாக நான் பையனுக்காக தான். என் மூத்தார் செருப்பு வாங்க வந்துட்டார். யாருக்கு செருப்பு எடுக்கிறீங்க? எங்கள் மாமியார் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதனால் எங்கள் மூத்தார் விட்டுட்டாங்க. ஆமாம், நீங்கள் தானே இந்த பொம்பளை. தக்காளி நல்லா இருக்கு பாருங்க. ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ். ஏய் தம்பி உட்கார்ற மாதிரி இங்க பாருங்க பிரிட்ஜிடா. ஏய் குட்டி சேரு. நல்லா இருக்குங்க, எல்லாம் சூப்பரா இருக்கு.
எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. குட்டிச்சாலைனா ஹஸ்பண்ட் சொன்னாங்க, பட்ஜெட் இல்லைம்மா, நீ வாம்மா பார்த்து வேணால் ரசிச்சுக்கோ, இருக்கும்போது வாங்கி தரேன் உனக்கு அப்படின்னாங்க. தேங்காய் வாங்குவாங்கல்ல, பலாப்பழம், ஆல்வெளி கிழங்கு. எவ்வளோண்ணா கிழங்கு? என்னோட மாமியார் சொன்னாங்க, நல்லா நீட்டாக இருக்கு இல்லையா, போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணுன்றதை வாங்கலாம். ரொம்ப சீக்கிரமாக வந்து நாங்கள் ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருக்கோம். அது என்னென்னா நடந்து எல்லா இடத்தும் போய் பார்த்துட்டு வாங்கலான்னுட்டு நடந்து போயிட்டே இருக்கோம். இந்த கடையில் காய்கறி வாங்குறதுக்கு இறங்கிட்டாங்க. இங்கே தான் பல்கா ஷாப்பிங் நடந்துச்சு எங்களுக்கு. அடுத்தது தேங்காய் வாங்க வந்திருக்கோம். பையன் ஒரே அம்மக்களோ. என் ஹஸ்பண்ட் பையன் போயிட்டே இருக்காங்க. கரும்பு ஜூஸ் இருக்கு. எங்கள் மூத்தாரும் மாமியாரும் வராங்க. நாங்கள் இன்னைக்கு ஜூஸ் குடிக்க வந்துட்டோம். பையன் அதுக்கு ஊற்றுறாங்க, நமக்கு தான் ஊற்றுறாங்க கரும்பு ஜூஸு. தக்காளி கம்மியாக இருக்குன்னு மூத்தாரு சண்டை போடுறாரு. ஜூஸ் எனக்கு. பாசாமலர் பார்த்தீங்களா? கம்மியாக இருக்கணும். கேட்குறாங்க பழமா வேணுமானிட்டு. அடுத்தது என்ன, ஃப்ரூட்ஸு தான். ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு. ஆனால் இன்னும் பாதி பார்க்கல. மாமியார் முடியல நடக்க, நம்ம போகலாம், தேவையானது வாங்கியாச்சு அப்படி சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் கிளம்பிட்டோம். ஆனால் இங்கெல்லாம் போய் பார்க்கவே இல்லை. அப்படியே காருக்குள்ளேயும் உட்காந்து நாங்கள் பார்த்துட்டு அப்படியே போகணும். பையன் அந்த பலூனை பார்த்துட்டு அதை வேணும்னு அடம் பிடிச்சாரு. ஆனால் அது ஒர்த்து இல்லை சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வேண்டாம் சொல்லிட்டாங்க. சரி பட் அவரு வரும்போதே பேசிட்டு வராது. இது வேணும் அவருக்கு. கேலாம் பேக் எல்லாம் இருக்கு. பூ சாமந்தி ஷூஸ் எல்லாம் இருக்கு. அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு நினைக்கிறேன்.
எங்கது வேர்க்கடலை இருக்குது பாருங்க. ஆ வேர்க்கடலைங்க. செடியெல்லாம் வாங்கலாமான்னு பிளான் பண்ணோம். என்ன ஒன்றுனா மண் இல்லை, மண்ணும் வாங்கணும், அப்புறம் தொட்டியும் இல்லை, தொட்டியும் வாங்கணும். ஸோ இப்போ அதுக்கு டைம் இருக்காதுன்னு தோணுச்சுங்களா, அதனால் என்னென்ன வாங்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்லோவாக நாங்கள் பார்த்துக்கிட்டே போகணும். 5000 ரூபாவா? கேட்டு பார்க்கலாமா? பையனுக்கு எங்கே தான் நாங்கள் அந்த ஸ்விம்மிங் பூலெல்லாம் வாங்கியிருந்தோம், அதே இடம் தான் இது. இந்த அண்ணா கிட்ட தான் வாங்கினேன், நல்லா ஞாபகம் இருக்குது. அவ்வளோதான், ஷாப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஒரு வழியாக இன்றைக்கி வெளியில் இறங்கி ஊர் சுற்றியாச்சு நாங்கள்.